வணக்கம் வாசகர்களே! அம்மு இளையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் ராவண தேசமோ. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். தேசம் 43. வெளியில் செல்ல ஆசைப்பட்ட பிரார்த்தனாவை பூங்காவிற்கு அழைத்து வந்தான் சரவண பொய்கை. இப்பொழுதெல்லாம் நடப்பதில் பெரும் சிக்கல். பிரசவம் நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் பிரார்த்தனாவிற்கு விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தைகளைக் கண்டு உள்ளம் குதூகலித்தது. தங்களுக்கு வரவிருக்கும் வரவை பற்றி கலந்துரையாடினர். தங்களின் வாரிசை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என கனவு கண்டனர். தனக்கு கிடைக்காத உறவு தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என தந்தையானவன் ஆசை கொள்ள, கிடைக்காத அனைத்தையும் வாங்கி கொடுத்து சொகுசாக வளர்க்க வேண்டும் என்றாள் பிரார்த்தனா. பேச்சுக்களுக்கு இடையே, சீ, எதுக்கு இவங்களுக்கு பிறந்தோம்னு நம்ம குழந்தை ஒரு நாளும் நினைச்சிடக் கூடாதுங்க. அப்படி அதை வாழ வைக்கணும். எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு என அவள் வாழ்ந்த சொகுசான வாழ்க்கையை அனுபவித்து கூறிக்கொண்டிருந்தாள். கேட்டுக்கொண்டிருந்தவன் உள்ளத்தில் ஊசி குத்தியது. பேச்சை நிறுத்திவிட்டு தலைகுனிய, என்னாச்சு என்று விசாரித்தாள். ஒண்ணுமில்ல என எழுந்து செல்பவனை தடுத்தவள், சொல்லுங்க என்று கட்டாயப்படுத்தினாள். நம்ம முன்ன இருந்த வீட்டுக்கே போயிடலாம். என்ன திடீர்னு இப்ப இருக்க வீட்டுக்கு என்ன? நீ எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க? உன்னை நான் அந்த சின்ன வீட்ல வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். கஷ்டப்படுறேன்னு யாரு சொன்னது? என்னதான் பேசினாலும் உண்மை என்னன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன் அப்பா மாதிரி உன்னை வாழ வைக்க என்னால முடியாது தானாம்மா. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை வசதியா வாழ வைக்க முயற்சி பண்றேன் என்றவனை அவள் சமாதானம் செய்து கொண்டு வர, குழந்தை பிறந்துட்டா அந்த வீட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தினமும் பாக்குறல்ல, தண்ணிக்கு எவ்வளவு திண்டாட வேண்டியதா இருக்குன்னு. அந்த வீட்டுக்கே போயிடலாம் ப்ளீஸ் என சம்மதிக்க வைக்க போராடினான். பேசிக்கொண்டே இருவரும் வீடு வந்து சேர, இந்த வீட்ல உங்க அம்மாவும் தம்பியும் இருக்காங்க என்றிட, எங்க இருந்தாலும் என் அம்மா என் தம்பி என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க என்றான். எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. எனக்காக சொல்ற? நமக்காக சொல்றேன். சொன்னா புரிஞ்சுக்க தனாமா. என்ன மாதிரி என் குழந்தையும் கஷ்டப்பட வேணாம். கோபித்துக் கொண்டு ஓரமாக அமர்ந்திருக்கும் கணவன் முன்பு நின்றவள், என்ன பாருங்க என முகத்தை உயர்த்த தட்டி விட்டான். என அவன் முகம் நிமிர்த்தியவள் கன்னம் இரண்டையும் பற்றி, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க வாசம் இங்க மட்டும்தான் கிடைக்கும். எவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சு 2 பேரும் உயிரை விட்டிருக்காங்க. அந்த ஆன்மா ரெண்டும் சந்தோஷப்படணும்னா நம்ம இங்கதான் இருக்கணும். நம்ம குழந்தை முதல்ல இந்த வீட்டுக்கு தான் வரணும். அதோட அழுகையையும் சிரிப்பையும் பார்த்து அந்த 2 ஜீவனும் சந்தோஷமா வாழ்த்திட்டு போகணும் என்ற பின்பும் கூட அவன் சமாதானம் ஆகவில்லை. எவ்ளோ வசதியான வீடா இருந்தாலும் மனசு சந்தோஷமா இருந்தாதான் அதை அனுபவிக்க முடியும். எனக்கு இங்கதான் அந்த சந்தோஷம் கிடைக்குது. எவ்ளோ நாள் இருக்க முடியுமோ அவ்ளோ நாள் இருக்கலாம். மீதிய காலம் முடிவு பண்ணிக்கட்டும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வசதியாக கால் நீட்டி அமர்ந்தவள் அவனை மடியில் சாய்த்து கொண்டு, கண்டதையும் யோசிச்சா கஷ்டமா தான் இருக்கும். நானே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது என்ன வேணும் உங்களுக்கு? என் புருஷன் பிறந்து வளர்ந்த இந்த வீட்ல அவரோட வாரிசு வளரணும்னு மனசார ஆசைப்படுறேன் என்று தலைக்கோதி கொண்டிருந்தாள். அந்த கையை எடுத்து நெஞ்சில் வைத்தவன், ரொம்ப தேங்க்ஸ் தனாமா. வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் ரொம்ப அழகா மாத்திட்ட. வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த எனக்கு இப்போ ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை வருது. நீ, நான், நம்ம குழந்தை, நமக்குன்னு ஒரு வீடு, உங்கள சந்தோஷமா பாத்துக்க ஒரு வேலை இருந்தா போதும். இந்த சரவண பொய்கை ஹாப்பியோ ஹாப்பி என மனம் மகிழ்ந்தான். அப்படியே ஆகட்டும் குஞ்சுமணி என்றதும் அடித்து பிடித்து எழுந்தவன் பதற்றத்தோடு, என்ன சொன்ன? இப்ப இப்ப நீ என்ன சொன்ன என்று கேட்டிட, அப்படியே ஆகட்டும் குஞ்சுமணின்னு சொன்ன என் அழகு குஞ்சுமணி என முத்தம் வைத்தாள். ஏய், அம்மா என்ன இப்படிதான் சொல்லுவாங்க. ஆஹா, அப்படியா? ஆமா, நான் சின்ன வயசுல அருணா கொடிய கட்டிக்கிட்டு ஜில் ஜில்லுன்னு நடப்பேனா என்று விட்டு அவள் காதில், ஜட்டியே போட மாட்டேனா, அதனால இந்த பேரு வச்சாங்களாம் அம்மா என கலகலவென சிரித்தான். அம்மா கிட்டயே அம்மா கதைய சொல்றியா குஞ்சுமணி? என்ன சொல்ற? அம்மாவை இப்படிலாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது குஞ்சுமணி என காதை திருக, ஏய், அன்னலக்ஷ்மியா நீ? சிறு பிள்ளை போல் குதூகலித்தவன், ஆமாம் என்று தலையாட்டியவள் அன்னை போல் கொஞ்சிக் கொண்டிருக்க, மனதின் ஓரம் ஒட்டியிருந்த வலிகள் மறைந்து போனது. துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தவன், அம்மா, குஞ்சுமணிக்கு இங்க முத்தம் கொடு. உம்மா. அம்மா குஞ்சுமணி கிட்ட இத்தனை நாள் ஏன் பேசல? குஞ்சுமணி தான் என்கிட்ட பேசல.
எப்ப பாரு பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். என்னம்மா உனக்கு அவள பிடிக்கலையா? சுத்தமா பிடிக்கல. எங்க இருந்து வந்தாளோ? என் பிள்ளைய முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கா. அவ ரொம்ப நல்லவம்மா. எந்திரிடா என அவனை தள்ளியவள், இத்தன வருஷமா பெத்து வளர்த்த அம்மாவ விட நேத்து வந்தவ அவ்ளோ முக்கியமா போயிட்டா. போறேன், நான் எங்கேயாவது போறேன் என நடக்க, போ 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 என் பிள்ளைய பார்க்க வரும்போது பேசிக்கிறேன். என்னத்தடா பேசப் போற? அது என் பேரப்பிள்ளை என பிரார்த்தனா பழைய இடத்தில் அமர, குசும்பு பிடிச்ச அன்னம் என மடியில் தலை சாய்த்து அவள் விரல்களை பிடித்து, அம்மா உனக்கு அவள ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா சொல்ற வார்த்தைய கேட்டு கோபப்பட மாட்டேன். இப்ப மட்டும் நீ கூட இருந்திருந்தா எனக்கு பையன் வேணாம், மருமக தான் வேணும்னு தனாமா பக்கம் போயிருப்ப. மாமியார் மருமக சண்டையே இந்த வீட்ல நடந்திருக்காது. உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் தான் தலைய பிச்சிருக்கணும் என்று சிரித்தான். நானும் அண்ணா. ஓஹோ! இப்ப நித்தியவேலன். ம், ம் என பிரார்த்தனா தலையாட்ட, டேய் உன்ன தாண்டா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். உன்னால தாண்டா இவ்ளோ பிரச்சனையும் லூசு பயலே என கோபம் கொள்ள, உனக்காக என் உயிர விட்டேன் பாருடா. என்ன செருப்பாலேயே அடிக்கணும் என பிரார்த்தனாவும் முகம் சுருக்கினாள். ஆமா விட்டாரு பெருசா உயிர. மண்ட கோளாறு புடிச்சவனே. நீ விட்டதால தாண்டா இவ்ளோ பிரச்சனை. பக்கம் பக்கமா வீடியோ எடுக்க தெரிஞ்ச நாய் உனக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தோணலல்ல? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்ப நீ என்ன ஆகுறன்னு பாருடா என அடிக்க ஆரம்பிக்க, நித்தியவேலனாக இருந்த பிரார்த்தனாவும் பதிலுக்கு பதில் அடித்தாள். இருவரும் குத்து சண்டை வீரர்கள் போல் மாற்றி மாற்றி, ஹா ஹூ ஹுய் இந்தா வாங்கிக்க என கச்சேரி நடத்தி கொண்டிருக்க, இவை அனைத்தையும் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தார் மரகதம். மனம் நிறைந்து லேசாக கண்கள் கலங்கியது. தோழி மகனின் வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாத நாள் இல்லை. அதற்கெல்லாம் மனநிறைவான பதில் கிடைத்துவிட, அவர்களை தொந்தரவு செய்யாது அப்படியே திரும்ப நினைத்தார். அதற்குள் பிரார்த்தனா பார்த்துவிட, வாங்கத்த என்றாள். வேணாம்டா, அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இத கொடுக்க தான் வந்தேன் வாங்கிக்க. என்னம்மா இது? அவரோட தங்கச்சி பொண்ணுக்கு சீமந்தம். வளையல், பலகாரம் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. அதான் கொடுக்கலாம்னு வந்தேன். யாரு? சின்ன வயசுல லீவுக்கு வருமே குட்டி பாப்பா, அதுக்கா? அட போடா, அவள பார்த்தா குட்டி பாப்பான்னு யாருமே சொல்ல முடியாது. நல்லா ஆளு புசுக்கு புசுக்குன்னு இருக்கா. அதுவும் அவ்ளோ பெரிய வயித்த வச்சுக்கிட்டு அவ நடக்கிற அழக பாக்க நாள் போதாது. கையில போட்ட வளையல் வேற ஜிங்கு ஜிங்குன்னு கண்ணு நிறைஞ்சு போச்சு. பொண்ணுங்க மாசமா இருந்தாலே தனி அழகு. அதுவும் சீமந்தம் அன்னைக்கு அவங்கள பாக்க 2 கண்ணு போதாது. ஆமா, நான் கூட நிறைய பேர பார்த்திருக்கேன் என்ற பிரார்த்தனாவிற்கு சிரிப்பை பதிலாக கொடுத்து சென்றுவிட, பலத்த யோசனை இவனுக்கு. என்னங்க? உனக்கும் பண்ணணும்ல? 5ஆம் மாதம் நடந்ததை நினைத்து, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. எனக்கு அந்த மாரி எந்த ஆசையும் இல்ல. அதெல்லாம் வீண் செலவு. கண்டத யோசிக்காம ரிலாக்ஸா இருங்க என்றவள் மனதில் தீராத ஆசையாக அமிழ்ந்து போனது சீமந்தம். இரவு உணவை முடித்தவள் நன்றாக உறங்க, அவளையே யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் சரவண பொய்கை. மனைவி கூறிய வார்த்தை அனைத்தும் மேலோட்டமானது என்பதை அறிவான். தனக்காக இவ்வளவு யோசிக்கும் அவளை என்ன செய்து மகிழ்விப்பது என்ற எண்ணம் அவனுக்கு. சீமந்தம் செய்தால் அவளது பெற்றோர்களை அழைக்க வேண்டும். அவர்களைக் கண்டால் தன் மனநிலை கெட்டுப் போகும். இரண்டுக்கும் இடையில் ஏதேனும் வழி இருக்கிறதா என்ற தீவிர யோசனையில் விடியற்காலையே வரவேற்றவன் மரகதம் வீட்டு வாசலில் நின்றான். தேசம் 44. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புட்லூர் அம்மன் கோவிலில் சரவண பொய்கை பிரார்த்தனா தம்பதிகள், அவர்களை சுற்றி உறவினர்கள், சிரித்த முகமாக மரகதம், மனமகிழ்வாக சாமிநாதன் மற்றும் வள்ளி. திருமணத்திற்கு பின் வேட்டி சட்டையில் நம் நாயகன் பொலிவோடு இருக்க, பலத்த யோசனையோடு கல்யாண புடவையை கட்டி அமர்ந்திருந்தாள் பிரார்த்தனா. அவளுக்கு முன்னால் வண்ண வண்ண நிறத்தில் கண்ணாடி வளையல்கள். இங்கு வரும் வரை தனக்குதான் சீமந்தம் என்பதை அறியாதவள் பெற்றோர்களை பார்த்ததும் நடுங்கிவிட்டாள். அவளுடன் வந்த சரவண பொய்கை எதையும் பெரிதுபடுத்தாமல் நடக்கும் வேலையில் கவனமாக, ஒன்றும் புரியாமல் தலைவலி வந்து விட்டது அவளுக்கு. மரகதத்தை அழைத்து, என்ன அத்த நடக்குதிங்க? பக்கு பக்குன்னு இருக்கு என்று பதறினாள். பயப்படாதம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. உனக்கு சீமந்தம் பண்ணணும்னு வந்தான். முன்னாடி நடந்ததை நினைச்சு வேணாம்னு சொன்னேன். என் பொண்டாட்டிக்காக, அவளோட சந்தோஷத்துக்காக இந்த முறை எதுவும் பேச மாட்டேன். என்னால அவளுக்கு நடக்கிறது தடைப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன்னு சொன்னான். நடந்ததை அறிந்தவள் விழா முடியும் வரை அப்படியே இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு அமர்ந்திருக்க, அவள் வேண்டுதலை நிறைவேற்றினார் கடவுள். தெரிந்தவர்களும் அங்கு வந்த தெரியாதவர்களும் வளையலை நிரப்பினார்கள் கையில். வாங்கி வந்த வளையல்களுக்கு கை போதவில்லை.
கடைசியாக அவள் ஆசை கணவனும் வளையல் போட்டு அழகு பார்த்தான். இதற்கு முன்னால் அவள் வாழ்வில் நடந்த அனைத்தும் முடிவுக்கு வந்தது. இந்த நொடி தாய்மையோடு சேர்த்து தன்னையும் ரசித்தாள். வானம் வசமானது பிரார்த்தனாவிற்கு. பெற்றோர்களையும் கணவனையும் ஒரே நேரத்தில், அதுவும் மகிழ்வாக பார்க்க மனம் நிறைந்தது. பேசிக் கொள்ளவில்லை என்றாலும் இந்த நிலைமையே நீடிக்க வேண்டும் என்ற அடுத்த வேண்டுதல் அவளிடம். சாப்பிட்டு முடித்த வள்ளி அங்கிருந்த மரகதம் காதில் எதையோ கூற அவர் தயங்கினார். அதை கவனித்துக் கொண்டிருந்த பிரார்த்தனா என்னவென்று கேட்க, சீமந்தம் முடிச்சு பொண்ணு அம்மா வீட்டுக்கு தானே போகணும். அதான் அம்மா கேக்குறாங்க என்று இழுக்க, இப்பதான் சுமூகமா இருக்கு. அது பொறுக்கலையா உனக்கு? உடனே எல்லாமே நடக்கணும்னு நினைக்காதம்மா. நீயே கூப்பிட்டாலும் என் புருஷனை விட்டு இப்ப என்னால வர முடியாது. எதையாவது பேசி பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து கிளம்பு என்றாள். அத்தோடு வள்ளி அந்த பேச்சை முடித்துவிட அனைவரும் கிளம்பினார்கள். கோவில் வாசலுக்கு வந்தவன் மாமனார் மாமியார் ஏறும் காரில் மனைவியை ஏற சொன்னான். புரியாமல் எதற்கென்று கேட்டவளை உட்கார வைத்தவன், உங்க வீட்ல ஒரு 2 நாள் இருந்துட்டு வா என அவளை அதிர விட்டான். லூசா நீங்க? புதுசா பிரச்சனைய கிளப்பிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம். பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல தனாமா. சந்தோஷமா தான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு 2 நாள் இருந்துட்டு வா. செல்லவே மாட்டேன் என்று அடம் பிடித்தவளை வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தான். ஏக கடுப்போடு தாயகம் வந்தவள் அன்றைய இரவே கணவன் வீட்டிற்கு வந்துவிட்டாள். வந்த கையோடு கிடைத்த அனைத்தையும் தூக்கி போட்டு தன் கோபத்தை காட்ட, அவள் வந்தபோது சிரிக்க ஆரம்பித்தவன் நிறுத்தவே இல்லை. ஆத்திரம் அடங்காமல் அவனையும் போட்டடிக்க ஆரம்பித்தாள். பார்க்க வந்த மரகதம் இச்செயலில் அதிர்ந்து மகனை காப்பாற்ற, தள்ளிடுங்க அத்த, இல்லனா சேதாரத்துக்கு நான் பொறுப்பில்ல என்று மிரட்டினாள். என்னம்மா ஏன் முன்னாடியே என் பிள்ளைய அடிக்கிற? அங்கங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு கவலைப்படுற பொண்ணுங்கள தான் பாத்திருக்கேன். 2 நாள் இருந்துட்டு வான்னு சொன்னவன போட்டு அடிக்கிற பொண்ணை இங்க தான் பாக்குறேன். பாத்துட்டீங்கல்ல, நகருங்க என கணவனை முறைக்க கண்ணடித்தான் காதலோடு. கடுமையாக முறைத்தவள் கோபித்துக் கொண்டு, பேச மாட்டேன் யார்கிட்டயும் என அமர்ந்துவிட சமாதானம் செய்தே ஓய்ந்து போனான் சரவண பொய்கை. 35 வாரங்களை கடந்த பிரார்த்தனாவிற்கு நாளை 36வது வாரம் தொடங்குகிறது. அதை பேசிக்கொண்டே உறங்கியவளுக்கு தெரியாது, தன் பிள்ளை வர தயாராக இருக்கிறது என்று. நள்ளிரவு 2 மணிக்கு முழிப்பு தட்டியது. அசௌகரியத்தோடு நெளிந்து கொண்டிருந்தவள் கண் மூடினாள். பனிக்குட நீர் சொட்ட ஆரம்பித்தது. மருத்துவர் என்பதால் பதறாமல் எழுந்து தனக்கானதை எடுத்து வைத்தாள். அனைத்தையும் தயார் செய்துவிட்டு கணவனை எழுப்ப தலைகால் புரியாமல் மருத்துவமனை புறப்பட்டான். போகும் வழியெல்லாம் அப்பட்டமான பயத்தோடு அவள் கையை பிடித்து கொண்டு வந்தவன் கதி கலங்கி போனான். குழந்தையின் இதய துடிப்பு குறைகிறது என்ற செய்தியில். விஷயம் அறிந்து மரகதம் வந்துவிட்டார். பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு பிரசவ அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். உள்ளே போகும் வரை கணவனையே பார்த்து கொண்டிருந்தவள் விழியில் 1000 செய்தி. உச்சகட்ட பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான் சரவண பொய்கை. அன்னையை காயப்படுத்தி தந்தையின் பயத்தை போக்கி அவன் உயிர் ஜனித்தது. ஓசையை கேட்டதும் பிரார்த்தனா வலியில் புன்னகைக்க போன உயிர் வந்துவிட்டது சரவணனுக்கு. மரகதம் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு வாசலையே பார்த்திருக்க, செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து வெள்ளை துணி போர்த்தி வந்தது அவன் உயிர். குழந்தையை கண்டு மரகதம் துள்ளி குதித்தார். குதிக்காத குறையாக நின்றிருந்தான் சரவண பொய்கை. பிள்ளை அருகில் வர வர கண்கள் கலங்க ஆரம்பித்தது. பக்கத்தில் வந்ததும் அழுதே விட்டான். அவன் அழுகையை பார்த்து புன்னகைத்த மருத்துவர், வாழ்த்துக்கள், ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்றார். சரவணா தூக்குடா. உன்னதாண்டா, குழந்தைய தூக்கு. குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல ஒன்னும் புரியல அவருக்கு. நீங்க வாங்கி கையில கொடுங்க. என்னம்மா அவனே வாங்கட்டும் என்ற மரகதம் தோழி மகனை உசுப்பிவிட தேம்பி அழுக ஆரம்பித்தான். ஒன்றும் புரியவில்லை அங்கிருந்த இருவருக்கும். தன் பிள்ளையின் முகத்தை எட்டி பார்த்தவன் தூரம் நின்றான். கண்ணீர் கட்டுக்கடங்காமல் ஓடியது. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அந்த இடத்திலேயே அமர்ந்தவன் மனதில் சற்று முன்னர் நடந்த சம்பவங்கள். இவன் மனம் அறியாத மரகதம் ஒன்றும் புரியாமல் கேள்விகளால் துளைக்க, ரொம்ப நேரம் குழந்தைய வெளியே வச்சிருக்க முடியாது சார். வாங்கறதா இருந்தா வாங்குங்க, இல்ல உள்ள எடுத்துட்டு போறேன் என அவன் உயிரை நீட்டினார். தட்டு தடுமாறி எழுந்தவன் தன் கண்ணீரை பிள்ளையின் மீது சிந்தினான். அதன் அழுத்தத்தில் மெல்ல அசைந்தது. அந்த அழகில் வாய்ப்பொத்தி அழுதவன் பாரம் தாங்காது ஓடிவிட்டான். கண் விழித்ததும் பிள்ளையின் முகத்தைக் கண்டு ஆர்ப்பரித்தவள் கணவனை தேடினாள். அவனைத் தவிர அனைவரும் இருந்தார்கள். விளங்காமல் விசாரித்தவள் நம்ப மறுக்க 3 நாட்கள் கடக்க உண்மை என நம்பினாள். ஒரு வார்த்தை பேசவில்லை எவரிடமும். தன் பிள்ளையை பார்த்து சிரிக்கவில்லை, ஆசையாக தூக்கவில்லை.
4ஆம் நாள் இல்லம் வந்தவள் கடமைக்காக இரவும் பகலும் முழித்து பால் புகட்டினாள். பிள்ளையின் அழுகுரலுக்கு மட்டுமே விழி அசைந்தது. மற்றபடி தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் உணராத ஜடமானாள். நாளுக்கு நாள் அவள் தேகம் மெலிந்தது. பிள்ளையால் உறக்கமில்லாமல், கணவனால் நிம்மதி இல்லாமல் உடல் மெலிந்து போனாள். சரவண பொய்கையின் ஆருயிர் மகன் 2 மாதத்தை கடந்தான். பெற்றோர் மகளை நினைத்து அழுகாத நாளில்லை. முகம் பார்க்க ஆரம்பித்த பிள்ளை தந்தை இல்லாது, தாயும் பேசாது வாடி போனது. இன்று வருவான் நாளை வருவான் என வாசலையே பார்த்தவளுக்கு ஏமாற்றம் மட்டுமே. எவ்வித தொடர்பும் இல்லை அவனிடமிருந்து. மரகதம் முதற்கொண்டு அவனை தேடி அலையாத ஆளில்லை. எங்கு சென்றானோ? வருவான் என்ற நம்பிக்கை குறையத் தொடங்கியது அனைவருக்கும். இன்னும் நம்பிட்டு இருக்க போறியா? குழந்தைய கொஞ்சமாச்சும் யோசி. நீ இங்க தனியா இருக்கிறது நல்லதில்ல. இப்பவாவது பெத்தவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ஆமாம்மா, நீ இங்க தனியா கஷ்டப்படுறத பாக்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. சரவணன் நிச்சயம் உன்னை தேடி வருவான். அது வரைக்கும் நீ உன் அப்பா அம்மா வீட்ல இரு. உனக்கும் குழந்தைக்கும் அதுதான் பாதுகாப்பு. மருத்துவமனையிலிருந்து நேராக அவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கு வந்துவிட்டாள் பிரார்த்தனா. காலில் விழுகாத குறையாக பெற்றோர்கள் கெஞ்சியும் பலனில்லை. அவன் வருவான், தன்னை பார்த்துக் கொள்வான் என சாதித்தாள் அனைவரிடமும். நாட்கள் கடந்ததே தவிர அவள் வார்த்தை பலிக்கவில்லை. உடன் யாரையும் இருத்திக் கொள்ளவும் சம்மதிக்கவில்லை. 2 மாதங்களாக பொறுத்திருந்தவர்கள் ஒரு முடிவோடு அவளிடம் பேச, அவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இங்கதான் இருப்பேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல என்று விட்டாள். பேசி ஜெயிக்க முடியாமல் சென்று விட்டார்கள். அவர்கள் போனதும் கதவடைத்தவள் அழுக ஆரம்பித்தாள். அன்னையின் அழுகுரலை மட்டுமே இதுவரை கேட்டிருக்கிறது அந்த பிஞ்சு. அந்த ஓசையில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை அசைந்தது. அதில் தன் துயரத்தை மறந்தவள் பிள்ளையோடு பொழுதை கழித்தாள். முழுதாக 100 நாட்களை அவன் இல்லாமல் கடத்தி விட்டாள் பிரார்த்தனா. இந்த 100 நாட்களில் அவள் படாத கஷ்டம் இல்லை. புலம்பாத பொழுதுகள் இல்லை. நன்றாக தன்னுடன் இருந்தவன் ஏன் இப்படி செய்தான் என்ற கேள்வி நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவை ஒரு கட்டத்தில் கோபமாகி, இந்த தடவை உங்கள மன்னிக்க தயாரா இல்ல. என் நம்பிக்கைய 2வது முறையா உடைச்சிட்டீங்க. உங்கள நம்பி திரும்பவும் ஏமாந்துட்டேன். திரும்ப வந்தாலும் நமக்குள்ள இந்த உறவு ஒட்டாது. இப்படியே நீங்க வருவீங்கன்னு நம்பி வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து நிக்காதீங்க என்ற வைராகியத்தை வளர்த்துக் கொண்டாள். இத்தனை துயரத்திற்கு நடுவிலும் தன் பிள்ளையை பார்த்துக் கொண்டவள் சிந்தனையில் அவன் எப்படி இருப்பானோ என்ற எண்ணம் தவறவில்லை. பிரார்த்தனாவின் மனம் திருடியவன் எங்கிருக்கிறான் என்பதை அவன் மட்டுமே அறிவான். வருவானா என்றதற்கும் அவனே பதில்.